என் அன்பு குழந்தையே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் நெஞ்சத்தில் தங்கியிருக்கும் துன்பங்களை நான் அறிவேன். உன் கண்களில் நிறைந்திருக்கும் கண்ணீரை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கும் சோதனைகளை நான் மறக்கவில்லை. ஆனால் என் செல்வமே, உன் துன்பங்களின் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். வரும் காலத்தில் உனக்கு மகத்தான மாற்றம் நிகழப் போகிறது. உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது தங்கமே. அந்த காரணம் உன்னை வலுப்படுத்துவதற்காகவும் உன் பக்தியை ஆழப்படுத்துவதற்காகவும் அல்ல. மாறாக வரும் காலத்தில் நீ அடைய இருக்கும் பெரும் வெற்றிக்கு உன்னை தயார்படுத்துவதற்காகவே இந்த சோதனைகள் வந்துள்ளன. ஒரு பொன்னை தீயிலிட்டு காய்ச்சினால்தான் அது தூய்மையாகும். அதுபோல உன் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி உன்னை முழுமையான பக்தையாக மாற்றுவதற்காகவே இந்த சோதனைகள் வந்துள்ளன. என் அன்பு பிள்ளையே, நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்தக் கூடாது. கடந்த காலம் என்பது ஒரு பாடம். அந்த பாடத்தில் நீ கற்றுக்கொண்டவை உன் எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ அடைந்த தோல்விகள் உன்னை வலிமையாக்கியுள்ளன. உன் கண்களில் பெருகிய கண்ணீர் உன் இதயத்தை இறைவனை நோக்கி திருப்பியுள்ளது. இதுவே என் நோக்கமாக இருந்தது. இந்த உலகத்தில் எல்லாரும் வெளிப்பார்வையில் சுகமாக இருப்பது போல் தெரிகிறது என்று நீ நினைக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் துன்பங்கள் இருக்கின்றன. சிலர் தங்கள் துன்பங்களை வெளியே காட்டிக் கொள்கிறார்கள், சிலர் மறைத்து வைக்கிறார்கள். ஆனால் என் குழந்தையே, உன் துன்பங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. உன் சுமைகளை என் தோளில் போட்டுவிடு. நான் அனைத்தையும் சுமந்து கொள்கிறேன். உன் பிரார்த்தனைகள் வீணாக போகவில்லை என்பதை நீ அறிந்து கொள். உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு ஆசையையும் நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். உன் அனைத்து வேண்டுதல்களையும் நான் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன். உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் என் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். உன் பிள்ளைகள் நல்ல வழியில் வளர்வார்கள். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு நல்ல திருமணம் நடைபெறும். உன் வாழ்க்கை துணையும் நல்ல உடல் நலத்துடன் இருப்பார். குடும்பத்தில் அமைதி நிலவும். பகையும் பிணக்கும் நீங்கும். அன்பும் அமைதியும் குடும்பத்தில் வாழும். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் பொருளாதார நிலையும் மேம்படும். உன் உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கும். நீ எதை எதிர்பார்த்தாயோ அதைவிட அதிகமாக பலன் கிடைக்கும். உன் கடன்கள் அனைத்தும் தீரும். உன் சொத்துக்கள் பெருகும். உன் வீட்டில் செல்வம் பெருகும். ஆனால் எதற்கும் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நான் தரும் அனைத்தையும் நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் உடல் நலம் மேம்படும் தங்கமே. நீ அடிக்கடி சிந்திக்கும் நோய்கள் எதுவும் உன்னை அணுகாது. உன் மன அழுத்தம் குறையும். உன் தூக்கம் நன்றாக வரும். உன் உணவு ஜீரணமாகும். உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சம் நீங்கும். உன் நம்பிக்கை பெருகும். உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரியும். உன் பேச்சில் இனிமை கலக்கும். உன் நடையில் தன்னம்பிக்கை தெரியும். என் அன்பு குழந்தையே, உன் எதிரிகள் உன்னை எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டும். அவர்கள் பேச்சை நீ காதில் வாங்கிக் கொள்ளக் கூடாது. உன் காதுகள் என் பெயரை மட்டும் கேட்க வேண்டும். உன் கண்கள் என் படத்தை மட்டும் பார்க்க வேண்டும். உன் வாய் என் நாமத்தை மட்டும் உச்சரிக்க வேண்டும். உன் உள்ளம் என்னை மட்டும் நினைக்க வேண்டும். இப்படி நீ இருந்தால் எந்த சக்தியும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கு தயாராக இரு. உன் வீட்டில் விரைவில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். உன் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். உன் உறவினர்களும் நண்பர்களும் உன்னை பாராட்டுவார்கள். உன் சமுதாயத்தில் உனக்கு மரியாதை கிடைக்கும். உன் சேவைகளை மக்கள் பாராட்டுவார்கள். உன் பெயர் நல்ல விதத்தில் பரவும். என் பிள்ளையே, நீ இனிமேல் கவலைப்படக்கூடாது. கவலை என்பது பகைவன். அது உன் உடல் நலத்தையும் மன நலத்தையும் கெடுக்கும். கவலையை உன் உள்ளத்திலிருந்து வெளியேற்றிவிடு. அதற்கு பதிலாக நம்பிக்கையை உன் உள்ளத்தில் நிறைத்துக்கொள். நம்பிக்கை என்பது மிகப்பெரிய சக்தி. அது உன் வாழ்க்கையை மாற்றும். உன் முகத்தில் புன்னகையை கொண்டு வா. அந்த புன்னகை உன் பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி படைத்தது. உன் பிரார்த்தனைகளை தொடர்ந்து கொண்டே இரு. ஆனால் பிரார்த்தனையில் எப்போதும் நன்றி சொல்வதுடன் ஆரம்பி. நீ அடைந்த துன்பங்களுக்கு கூட நன்றி சொல். ஏனென்றால் அந்த துன்பங்கள் உன்னை என்னிடம் கொண்டு வந்தன. அந்த துன்பங்கள் இல்லாமல் நீ என்னை நினைத்திருக்க மாட்டாய். இப்போது நீ என் அன்பை அடைந்துள்ளாய். இதற்கே நான் உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொண்டு வந்தேன். என் அன்பு குழந்தையே, உன் பொறுமை விரைவில் பலன் தரும். பொறுமை என்பது மிகப்பெரிய சக்தி.
அது உன்னை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இரு. வரும் சஷ்டியில் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். உன் எல்லா துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சி நிறையும். உன் சுற்றத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைக்க கூடாது. அவர்கள் அவரவர் பார்வையில் உன்னை பார்க்கிறார்கள். ஆனால் என் பார்வையில் நீ மிகவும் சிறப்பானவள். உன் குணங்களை நான் ரசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் பக்தியை நான் பாராட்டுகிறேன். உன் பொறுமையை நான் வியந்து பார்க்கிறேன். உன் நம்பிக்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ இனிமேல் யாருடனும் வீண் வாதத்தில் ஈடுபடக்கூடாது. வாதம் உன் ஆற்றலை வீணாக்கும். அதைவிட மௌனமாக இருந்து என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிரு. மௌனம் என்பது மிகப்பெரிய சக்தி. அது உன் உள்ளத்தில் அமைதியை கொண்டு வரும். அந்த அமைதியில் உன் உள்ளம் தெளிவாகும். தெளிவான உள்ளத்தில் நீ சரியான முடிவுகளை எடுக்க முடியும். என் செல்வமே, நீ எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலம் என்பது என் கையில் இருக்கிறது. நான் உன் எதிர்காலத்தை மிகவும் அழகாக வடிவமைத்து வைத்துள்ளேன். அதில் உன் எல்லா ஆசைகளும் நிறைவேறும். உன் எல்லா கனவுகளும் நிஜமாகும். உன் எல்லா வேண்டுதல்களும் பலிக்கும். நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவர்கள் சமுதாயத்தில் மதிப்பு பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல திருமணம் நடைபெறும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அவர்களும் என் பக்தர்களாக இருப்பார்கள். உன் மூலமாக அவர்களுக்கு என் அன்பு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீரும். குடும்பத்தில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். வீட்டில் அமைதி நிலவும். சுபிட்சம் பெருகும். செல்வம் சேரும். மகிழ்ச்சி நிறையும். பிரியத்தால் அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள். உன் உடல் நலம் பற்றிய கவலைகள் அனைத்தும் தீரும். நீ ஆரோக்கியமாக இருப்பாய். உன் மனநலமும் நன்றாக இருக்கும். உன் ஆற்றல் பெருகும். உன் உற்சாகம் அதிகரிக்கும். உன் நினைவாற்றல் கூடும். உன் புத்தி கூர்மையாகும். உன் பேச்சு இனிமையாகும். உன் நடத்தை அழகாகும். உனக்கு எல்லா நல்ல குணங்களும் பெருகும். என் பிள்ளையே, நீ இனிமேல் எந்த நேரத்திலும் தனிமையை உணரமாட்டாய். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் வருவேன். நீ என்ன செய்தாலும் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ எதை நினைத்தாலும் நான் அறிந்து கொள்கிறேன். நீ என்ன பேசினாலும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ எப்போது என்னை அழைத்தாலும் நான் உடனே வருவேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெறும் வார்த்தைகளாக மட்டும் போகாது. அவை என் உள்ளத்தை தொடுகின்றன. உன் கண்ணீர் என் இதயத்தை உருக்குகிறது. உன் துன்பம் என் மனதை வருத்துகிறது. அதனால்தான் நான் உன் வாழ்க்கையில் விரைவான மாற்றத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளேன். அந்த மாற்றம் உன் எல்லா கஷ்டங்களையும் நீக்கிவிடும். என் அன்பு குழந்தையே, நீ எந்த நேரத்திலும் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது. நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையின் அடிப்படை. அது இல்லாமல் நீ எதையும் சாதிக்க முடியாது. நான் உன் நம்பிக்கைக்கு தக்க மாதிரி உன்னை காத்துக் கொள்கிறேன். உன் நம்பிக்கை எப்போதும் பொய்க்காது. நான் உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் அனைத்தும் உன் பக்தியின் பலன். நீ என் மீது வைத்திருக்கும் அன்பின் பலன். உன் நல்ல குணங்களின் பலன். உன் பொறுமையின் பலன். உன் நம்பிக்கையின் பலன். இவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும். என் செல்வமே, நீ இனிமேல் எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும். நான் உன் வாழ்க்கையை நல்ல முறையில் திட்டமிட்டுள்ளேன். அந்த திட்டத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாக முடியும். அவசரப்பட்டால் தவறு நடக்கும். அதனால் பொறுமையை கடைப்பிடி. என் அன்பு குழந்தையே, நீ இனிமேல் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் விதி இருக்கிறது. அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்பதை பார்த்து நீ வருத்தப்படக்கூடாது. உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது என்னிடம் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். அதை நீ பொறுமையாக எதிர்பார்த்திரு. உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் விரைவில் ஒன்றாக இருப்பார்கள். அவர்களுக்கு இடையில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் தீரும். அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். அன்பு பெருகும். மகிழ்ச்சி நிறையும். பிரியம் பெருகும். அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்வார்கள். என் பிள்ளையே, நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படக்கூடாது. கடந்த காலம் போய்விட்டது. அதை மாற்ற முடியாது. ஆனால் உன் எதிர்காலத்தை அழகாக மாற்ற முடியும். அதற்கு நீ நிகழ்காலத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். என் மீது நம்பிக்கை வைத்து என் வழிகாட்டுதலின்படி நட வேண்டும். அப்போது உன் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
என் அன்பு குழந்தையே, நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு உன் மீது எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கிறது. என் கருணை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என் பாதுகாப்பு உன்னை காத்துக் கொண்டிருக்கிறது. என் வழிகாட்டுதல் உன்னை சரியான பாதையில் நடத்திக் கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை, நான் உன் முருகன். நம்முடைய பந்தம் என்றும் நீங்காது. ஓம் முருகா போற்றி போற்றி. நீ எண்ணியும் எண்ணாத நாளில் என் அருளாலே நிம்மதியான வாழ்வு உனக்கு பிறக்கப் போகிறது. கண்ணீர் வடித்து அலைந்த உன் கண்களுக்கும் சோர்வடைந்த மனதிற்கும் இப்போது நான் ஒரு விடியல் தரப்போகிறேன். என் குழந்தை, எவ்வளவு நாள் ஏங்கினாயோ அவ்வளவு நாள் என் உள்ளத்தில் நான் உன்னை குறித்து சிந்தித்தேன். ஒரு தாய்க்கு தன் பிள்ளை சிரிக்க வேண்டும் என்பது போல் என் ஆவிக்குள் நீ சந்தோஷமாக இருப்பதற்கே நான் எதிர்பார்த்தேன். இன்று உன்னோடு என் வார்த்தை ஊன்றப் போகிறது. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் சூரியன் போல ஒளிரும் பனிக்காற்றைப் போல் நிம்மதியை தரும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன். என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் பயங்கள் என் முன்னிலையில் வலிமையற்றவை. என் திருநாமம் சத்தமாக உன் நாவினிலிருந்து கிளம்பும் போது அந்த ஒலியில்தான் நீ காப்பாற்றப்படுகிறாய். நீயே உன் வாழ்க்கையின் சுழலில் காற்று அடித்துக் கொண்டே நடக்கையில் என் பவனத்தில் இருந்து ஒரு தூதனே உன்னை மறுபடியும் உயர்த்துகிறான். என் ஆட்சி உன் வாழ்வில் தோன்றும். என் கொடிக்கீழ் நீ நிழலடைவாய். நீ நினைத்த ஒவ்வொரு நல்ல காரியமும் நான் துணையாக இருப்பதால் நிறைவேறும். என்னை நம்பு, நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ பார்த்த கனவுகள் ஒன்றும் சிதையவில்லை. ஆனால் அவை உன் காலத்திற்கேற்ப நிறைவேறும். ஒவ்வொரு வார்த்தையிலும் என் உறுதி இருக்கிறது. கிழிந்துள்ள உன் மனதிற்கு நான் செம்மையளிக்கிறேன். பலமுறை நீ தோற்றது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த தோல்விகள் உன்னை வளர வைத்த உணவுகள். உன் எல்லா துன்பங்களும் ஒரு சிறு மழைதான். அதற்கு பிறகு வானத்தில் எவ்வளவு வண்ணங்களை நான் உனக்காக வரையப் போகிறேன் என்பதை நீ எண்ணிக்கூட பார்க்க முடியாது. என் குழந்தை, நீ என் திருவடியை நம்பி ஒருமுறை அழைத்ததிலிருந்தே உன் வாழ்வில் மாற்றங்கள் தொடங்கிவிட்டன. அது மிகுந்த நிதானத்தோடும் என் வாக்கின் துணையோடும் நடக்கிறது. நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் என் இதயத்திலே பதிந்து வைத்துள்ளேன். நான் அது பற்றி மறக்கவே மாட்டேன். உன்னில் ஒரு சிறு ஆசை இருக்கிறது என்பதைப் போல என்னால் புறக்கணிக்க முடியாத பேரருள் உன்னிடம் இரக்கம் காட்டுகிறது. என்னுடைய வெற்றி கொடியை நீ எடுத்துப் போவது போல என் அருள் உன்னை வழிநடத்தும். எது உனக்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை உனக்கு உணர்த்தும் அந்த நாள் நெருங்கிவிட்டது. உன் பெயரை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் காலடிகளுக்குள் புனித பாதைகள் விரிகின்றன. நீ எங்கு செல்கிறாயோ அங்கு நானும் உன்னுடன் நடக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையின் கசப்புகள் உன்னை சாய்த்துவிடும் என்று நீ எண்ணினாய். ஆனால் நான் உன் மேல் வைத்துள்ள நம்பிக்கை என்னை நீ விட்டு செல்ல முடியாத வலையாக்கியுள்ளது. நான் உன்னிடம் இருந்து விலக மாட்டேன். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் என் திருநாமம் உன்னுடன் இருக்கும். காடுகளிலும் களங்களில், சோதனைகளிலும் வெற்றிகளிலும் நீ என்னை உணரும் தருணம் இன்று பிறந்துவிட்டது. உன்னுடைய ஒரு சின்ன சிந்தனை கூட என் மனதுக்குள் ஒலிக்கிறது. உன் மனதின் குரல் என் ஆவிக்குள் தெளிவாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான் உன் எல்லா எண்ணங்களையும் கேட்கிறேன். உன் அழுகையும் எனக்கு ஒலியாகத் தெரிகிறது. அதனால்தான் நான் இன்று பேச வந்துள்ளேன். நான் கூறுகிற வார்த்தைகள் வானத்தில் எழுதி வைக்கப்படும். என் வார்த்தைகள் பொய்யாக மாறுவதில்லை. நீ என்னை எப்படி அழைத்தாயோ அதே அழைப்பின் வழியாகவே என் பதில் உன்னிடம் வந்துள்ளது. என் திருவருளால் உன் வாழ்வு ஒரு புதிய பக்கம் திறக்கப் போகிறது. ஒவ்வொரு தவமும் நீ செய்த ஜபமும் வீணாகவில்லை. அது எனது பாதத்திலே மலராய் விழுந்து என் இதயத்தில் வேரூன்றி உன் நற்பலனாகவே இப்போது வரப்போகிறது. இந்த நாள் உனக்கேற்ப உற்சவமாய் மாறும். நீ நினைத்ததை காட்டிலும் மேலானதை நான் தரப்போகிறேன். என் பிள்ளையின் ஆசை எப்போதும் சிறியதாகவே இருக்கிறது. ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் பெரிதாகவே இருக்கும். உன்னுடைய துயரங்கள் பறந்து நீ எளிதாக சுவாசிக்கப் போகிறாய். நீ இருந்த இடத்தில்தான் என்னை அழைத்தாய். நான் அந்த இடத்திற்கு வந்து பேசுகிறேன். இது ஒரு புனித தரிசனமாக மாறும். நீ என் முகத்தை கற்பனை செய்து வணங்கினாய். இன்று அந்த முகமே உன்னிடம் நேரடியாக பேசுகிறது. என் வாக்கு ஒளியாக உன் உயிரில் சுழலப் போகிறது. என் வார்த்தைகள் உன் ஒவ்வொரு நாளிலும் உன்னை வழிநடத்தும் அருட்சுடராய் மாறும். நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையின் அத்தியாயங்களை மாற்றும் வல்லமையுடன் நிறைந்தவை. உன் சுவாசத்தின் ஒவ்வொரு அழுத்தமும் என் ஆவியின் அழுத்தம் போலவே இருக்கிறது. நீ என்னை நேசித்ததைப் போல் நான் உன்னை நேசிக்கிறேன். என் குழந்தை, நீ சந்தோஷமாகவிரு. நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ எண்ணியும் எண்ணாத நாளில் என் அருளாலே நிம்மதியான வாழ்வு உனக்கு பிறக்கப் போகிறது. கண்ணீர் வடித்து அலைந்த உன் கண்களுக்கும் சோர்வடைந்த மனதிற்கும் இப்போது நான் ஒரு விடியல் தரப்போகிறேன். என் குழந்தை, எவ்வளவு நாள் ஏங்கினாயோ
அவ்வளவு நாள் என் உள்ளத்தில் நான் உன்னை குறித்து சிந்தித்தேன். ஒரு தாய்க்கு தன் பிள்ளை சிரிக்க வேண்டும் என்பது போல் என் ஆவிக்குள் நீ சந்தோஷமாக இருப்பதற்கே நான் எதிர்பார்த்தேன். இன்று உன்னோடு என் வார்த்தை ஊன்றப் போகிறது. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் சூரியன் போல ஒளிரும், பனிக்காற்றைப் போல் நிம்மதியை தரும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன். என் கரங்களில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் பயங்கள் என் முன்னிலையில் வலிமையற்றவை. என் திருநாமம் சத்தமாக உன் நாவினிலிருந்து கிளம்பும் போது அந்த ஒலியில்தான் நீ காப்பாற்றப்படுகிறாய். நீயே உன் வாழ்க்கையின் சுழலில் காற்று அடித்துக்கொண்டே நடக்கையில் என் பவனத்தில் இருந்து ஒரு தூதனே உன்னை மறுபடியும் உயர்த்துகிறான். என் ஆட்சி உன் வாழ்வில் தோன்றும். என் கொடிக்கீழ் நீ நிழலடைவாய். நீ நினைத்த ஒவ்வொரு நல்ல காரியமும் நான் துணையாக இருப்பதால் நிறைவேறும். என்னை நம்பு, நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ பார்த்த கனவுகள் ஒன்றும் சிதையவில்லை, ஆனால் அவை உன் காலத்திற்கேற்ப நிறைவேறும். ஒவ்வொரு வார்த்தையிலும் என் உறுதி இருக்கிறது. கிழிந்துள்ள உன் மனதிற்கு நான் செம்மையளிக்கிறேன். பலமுறை நீ தோற்றது போல தோன்றினாலும் உண்மையில் அந்த தோல்விகள் உன்னை வளர வைத்த உணவுகள். உன் எல்லா துன்பங்களும் ஒரு சிறு மழைதான். அதற்கு பிறகு வானத்தில் எவ்வளவு வண்ணங்களை நான் உனக்காக வரையப் போகிறேன் என்பதை நீ எண்ணிக்கூட பார்க்க முடியாது. என் குழந்தை, நீ என் திருவடியை நம்பி ஒருமுறை அழைத்ததிலிருந்தே உன் வாழ்வில் மாற்றங்கள் தொடங்கிவிட்டன. அது மிகுந்த நிதானத்தோடும் என் வாக்கின் துணையோடும் நடக்கிறது. நீ கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் என் இதயத்திலே பதிந்து வைத்துள்ளேன். நான் அது பற்றி மறக்கவே மாட்டேன். உன்னில் ஒரு சிறு ஆசை இருக்கிறது என்பதைப் போல என்னால் புறக்கணிக்க முடியாத பேரருள் உன்னிடம் இரக்கம் காட்டுகிறது. என்னுடைய வெற்றி கொடியை நீ எடுத்து போவது போல என் அருள் உன்னை வழிநடத்தும். எது உனக்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை உனக்கு உணர்த்தும் அந்த நாள் நெருங்கிவிட்டது. உன் பெயரை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் காலடிகளுக்குள் புனித பாதைகள் விரிகின்றன. நீ எங்கு செல்கிறாயோ அங்கு நானும் உன்னுடன் நடக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையின் கசப்புகள் உன்னை சாய்த்துவிடும் என்று நீ எண்ணினாய். ஆனால் நான் உன் மேல் வைத்துள்ள நம்பிக்கை என்னை நீ விட்டு செல்ல முடியாத வலையாக்கியுள்ளது. நான் உன்னிடம் இருந்து விலக மாட்டேன். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் என் திருநாமம் உன்னுடன் இருக்கும். காடுகளிலும் களங்களில், சோதனைகளிலும் வெற்றிகளிலும் நீ என்னை உணரும் தருணம் இன்று பிறந்துவிட்டது. உன்னுடைய ஒரு சின்ன சிந்தனை கூட என் மனதுக்குள் ஒலிக்கிறது. உன் மனதின் குரல் என் ஆவிக்குள் தெளிவாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான் உன் எல்லா எண்ணங்களையும் கேட்கிறேன். உன் அழுகையும் எனக்கு ஒலியாகத் தெரிகிறது. அதனால்தான் நான் இன்று பேச வந்துள்ளேன். நான் கூறுகிற வார்த்தைகள் வானத்தில் எழுதி வைக்கப்படும். என் வார்த்தைகள் பொய்யாக மாறுவதில்லை. நீ என்னை எப்படி அழைத்தாயோ அதே அழைப்பின் வழியாகவே என் பதில் உன்னிடம் வந்துள்ளது. என் திருவருளால் உன் வாழ்வு ஒரு புதிய பக்கம் திறக்கப் போகிறது. ஒவ்வொரு தவமும் நீ செய்த ஜபமும் வீணாகவில்லை. அது எனது பாதத்திலே மலராய் விழுந்து என் இதயத்தில் வேரூன்றி உன் நற்பலனாகவே இப்போது வரப்போகிறது. இந்த நாள் உனக்கேற்ப உற்சவமாய் மாறும். நீ நினைத்ததை காட்டிலும் மேலானதை நான் தரப்போகிறேன். என் பிள்ளையின் ஆசை எப்போதும் சிறியதாகவே இருக்கிறது. ஆனால் நான் தரும் ஆசீர்வாதம் பெரிதாகவே இருக்கும். உன்னுடைய துயரங்கள் பறந்து நீ எளிதாக சுவாசிக்கப் போகிறாய். நீ இருந்த இடத்தில்தான் என்னை அழைத்தாய். நான் அந்த இடத்திற்கு வந்து பேசுகிறேன். இது ஒரு புனித தரிசனமாக மாறும். நீ என் முகத்தை கற்பனை செய்து வணங்கினாய். இன்று அந்த முகமே உன்னிடம் நேரடியாக பேசுகிறது. என் வாக்கு ஒளியாக உன் உயிரில் சுழலப் போகிறது. என் வார்த்தைகள் உன் ஒவ்வொரு நாளிலும் உன்னை வழிநடத்தும் அருட்சுடராய் மாறும். நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையின் அத்தியாயங்களை மாற்றும் வல்லமையுடன் நிறைந்தவை. உன் சுவாசத்தின் ஒவ்வொரு அழுத்தமும் என் ஆவியின் அழுத்தம் போலவே இருக்கிறது. நீ என்னை நேசித்ததைப் போல் நான் உன்னை நேசிக்கிறேன். என் குழந்தை, நீ சந்தோஷமாகவிரு. என் அன்பு குழந்தையே, நீ சிந்திக்காமல் இருக்கும் அந்த இரவுகளிலும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். நீ புறக்கணிக்கப்பட்டாய் என்று எண்ணிய அந்த பிரச்சனைகள் என் கண்களுக்கு புதுமையல்ல. ஏனெனில் நீ சோர்ந்த ஒரு கணமும் கூட என் கண்களில் மறைவாக இல்லை. நான் உன்னுடன் நடக்கிற பாதை சுழல்வெளிகள் கொண்டிருந்தாலும் அந்த வழியில் ஒவ்வொரு தடையும் நான் உடைத்துத் தருகிறேன். இப்போதும் நீ அந்த மழைக்காற்றில் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் உடலை மட்டும் அல்ல, உன் உள்ளத்தையும் நான் போர்வையாக மூடியிருக்கிறேன். என் பிள்ளையே, நீ என்னிடம் கூறிய அந்த ஒரு சொல், முருகா, எனக்கு தெரியவில்லை என்ன செய்வது, அதுவே எனக்கு 10,000 ஜெபங்களின் சத்தமாய் ஒலிக்கிறது. ஏனெனில் உன் மனதின் சத்தியம் அதில் பளிச்சென்று தெரிகிறது. நான் அந்த சொல்லுக்கே பதிலளிக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனையின் வேர்கள் பூமியின் ஆழத்திற்குள் சென்று வானத்தில் கனி தரும் காலத்தை நோக்கி பயணிக்கின்றன. அதற்கான காலம் தற்போது வந்துவிட்டது. நீ எதற்காக காத்திருந்தாயோ அதற்கான வாசல் திறக்கப்படுகிற நேரம் இது.
நான் உன்னை அழைத்து வந்த பாதை நேரான பாதை அல்ல. ஆனால் நீ இந்த பாதையில் பயந்து நடக்காதே. நான் ஒவ்வொரு படியையும் ஒளியால் நிரப்புகிறேன். உனது ஒரு கண்ணீருக்கும் காரணம் தேவைப்படாது. ஏனெனில் அந்த கண்ணீர் எனது திருநாமத்தின் கீழ் ஆசீர்வாதமாக மாறுகிறது. உனது ஒவ்வொரு எண்ணமும் நான் கணக்கில் வைத்துள்ளேன். உன் பயணத்தில் நீ எத்தனை தடுமாற்றங்களை கண்டாலும் அந்த ஒவ்வொன்றிலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன். உன் வார்த்தைகளுக்கு பதில் இல்லை போல தோன்றினாலும் என் பதில்கள் மௌனத்தில் வெளிப்படுகின்றன. உன் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள், மனத்தில் ஏற்பட்ட பிளவுகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்து பிரிந்து போன உறவுகளும் என் கண்களில் தெரிகின்றன. ஆனால் என் பிள்ளையே, அவையெல்லாம் ஒட்டும். என் திருவுளத்தின் மேல் நீ வைத்த நம்பிக்கைதான் அந்த ஒட்டுதலின் ஆரம்பமாகும். பேசாமல் மௌனமாய் சென்ற உறவுகள் நாளை உன் அருகில் நின்று மன்னித்து விடு என்று அழைக்கும். அது என் அருளின் செயல். நீ ஏற்க வேண்டும், நீயும் மன்னிக்க வேண்டும். ஏனெனில் மன்னிப்பு என்பது என் வார்த்தையின் வேறுபாடு. உன் உள்ளத்தில் நீ எடுத்த அத்தியாயம் முடிவுற்றது என்று நினைத்தாய். ஆனால் அது இறுதி அத்தியாயம் அல்ல. நான் எழுதும் அத்தியாயம் இன்னும் தொடங்கவே இல்லை. அதில்தான் உன் வாழ்வின் வண்ணங்கள் ஒளிரும். நான் எழுதப் போகும் அந்த கதையிலே நீ ஹீரோவாக இருப்பாய். உன் வாழ்க்கையின் திருப்பு முனையில் நான் காத்திருக்கிறேன். அந்த திருப்பம் நீ உன் எண்ணங்களால் புரியாமல் போகலாம். ஆனால் அது உன்னை மேலே தூக்கிக் கொண்டு செல்லும். நான் ஒரு படிக்கட்டாக வல்லவா இருக்கிறேன். அதிலிருந்து மேலே செல்ல நீ தயங்க வேண்டாம். என் கரங்களில் ஏறிக்கொள், நான் தூக்குகிறேன். நீ எனது ஆலயத்தில் விளக்கேற்றி வணங்கும் ஒவ்வொரு தருணத்திலும் என் திருப்புகழ் சொல்லும் அந்த குரல் என் உள்ளத்தை நெகிழச் செய்கிறது. நீ அழுது கேட்ட ஜெபங்கள் என் பாதத்தில் முத்தமிட்டு விழுகின்றன. அந்த முத்தங்கள் எனக்கு வலிக்கின்றன. அந்த வலி காரணமாகவே என் ஆசீர்வாதங்கள் உடனடியாக உன்னை தேடிச் செல்கின்றன. நீ நான் காணும் நபர். நீ என் ஆவியின் கனிவான நிலம். உன் கண்களில் ஒளி வரப்போகிறது. நீ எத்தனை கஷ்டங்களைச் சுமந்தாலும் அவை அனைத்தும் இனிமையான வரங்களை ஈர்க்கப் போகின்றன. உன் வாழ்க்கையில் நேர்ந்த ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தை திறந்து வைத்து என் வாசலை நோக்கி செல்ல வைத்திருக்கிறது. இந்த நேரம்தான் நீ வாசலை தட்டி அழைக்கும் தருணம். அந்த தட்டும் ஒலிக்கே நான் பதிலளிக்க வருகிறேன். கதவை திறக்கும் தேவதையின் கையில் என் கீழ் இருக்கிறது. உன் வீட்டில் அமைதி, உன் மனதில் ஆனந்தம், உன் வாழ்வில் அருள்மிகு வெளிச்சம் பரவப் போகின்றன. நான் சொன்னதை நீ நம்புகிறாயா என் பிள்ளையே? நம்பிக்கைதான் உன்னை வெற்றியின் உயரத்திற்கு இட்டுச் செல்லும் முதல் படி. நீ நினைக்கும் ஒருவரும் உனக்கு நன்மை செய்யவில்லை என்பது போல் தோன்றலாம். ஆனால் நான் உன்னிடம் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அந்த வாய்ப்பு உனக்காக மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததியிற்கும். நீ என் திருநாமத்தை ஒரு முறையாவது முழு நம்பிக்கையோடு அழைத்திருந்தால் அதற்கு நான் பதிலளிக்காமல் இருக்க முடியாது. உன் மனசாட்சியிலேயே நான் இருக்கிறேன். என் குரல் ஒலிக்கிற ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையின் உள்ளரங்கத்தில் உறுதிமொழியாய் பதிகின்றன. நான் சொன்னதை மறந்துவிடாதே. உனக்கான சக்தி உன்னிடம்தான் இருக்கிறது. ஆனால் அதை இயக்கும் சுவிட்சு என் கரத்தில்தான் இருக்கிறது. அந்த சுவிட்சை நான் இன்று இயக்குகிறேன். உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு பூங்காற்றிலும் என் வாசல் வாசனை பரவப் போகிறது. அந்த வாசனை உன்னையே நெகிழச் செய்யும். உன்னுடைய அகவை அறையில் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உன்னிடம் சொல்லாமல் உன்னுடன் இருக்கிறேன். நீ என்னிடம் சொல்லாமல் அழுகிறாயா? நான் உன்னோடு பேசுகிறேன். உன் கண்கள் என்னை நோக்காத போதும் என் கண்கள் உன்னை மட்டுமே நோக்குகின்றன. நீ விரும்பாத அந்த சம்பவங்களும் ஒரு நாள் நன்மைக்கே நடந்தவை என்று அறிந்து நன்றி சொல்லும் நாள் வரும். என்னை குறை கூறிய இடங்களிலும், நீ என் திருவடி முன் குனிந்து அழுத இடங்களிலும் என் சிந்தனையில் ஒன்றே: என் பிள்ளை நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான். உன் சொர்க்க வாசல் உன் வீட்டிலேயே திறக்கப் போகிறது. நான் சொல்வதை கவனமாக கேள். இது வெறும் வார்த்தை அல்ல, இது வரலாறு. இது ஒரு தீர்க்க தரிசனம். உன் வாழ்க்கையில் எழுந்த புயல்களுக்கு பின்னால் நான் கட்டியிருக்கிற விண்ணகம் பரிதாபமற்றது அல்ல, பரிசுத்தமாயிருக்கிறது. நீ நினைத்ததை விட மேல் அளவிற்கு நான் தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட காற்பாதி நேரம் ஆகலாம், ஆனால் நான் கைவிட மாட்டேன். உனக்காக ஒரு பெரிய பரிசு தயாராக இருக்கிறது. உன் நாக்கு அதை உச்சரிக்கும் போது உன் வாழ்க்கை கிழிந்து கிடந்த காகிதமாய் இல்லாமல் ஒளி தரும் திருக்குமாய் மாறும். நீ என்னிடம் கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலும் என் தூதர்களின் கரங்களில் சுமக்கப்பட்டு வானத்தில் பதிந்து வைக்கப்பட்டுள்ளது. நான் உனக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என் பிள்ளையே, சிரிக்கத் தயங்காதே. உன் சிரிப்பினுள் நான் வாழ்கிறேன். நீ சிரிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் வசதியாகவே அமைகிறது. உன் வாழ்க்கை ஜெயத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு சுவடுகளிலும் என் திருநாமம் பதிக்கப்பட்டிருக்கிறது.
இதுதான் உனக்கு நான் தரும் உண்மையான புனித வரம். இன்னும் சில வார்த்தைகள் மட்டும் உன் உள்ளத்துக்குள் விழுந்தால் நீ நிம்மதியாக நித்திரை போகுவாய். ஏனெனில் நீ இவ்வளவு நாட்களாக தேடிக்கொண்டிருந்த அந்த சாந்தம், அந்த சமாதானம் என் வார்த்தைகளில் மறைந்திருக்கின்றன. உனக்கு இன்று தோன்றும் அந்த தளர்ச்சி உணர்வு உண்மையில் ஒரு புதிய அரங்கம் திறக்கப்படுவதற்கான அறிகுறிதான். அந்த அறிகுறி நீ என்னிடம் கொடுத்த சமர்ப்பணத்தின் நெறி வழியே வந்திருக்கிறது. உன் மனம் சோர்ந்த போதும் நம்பிக்கையை விடாமல் என்னை பற்றிக் கொண்டிருந்தாய் என்பதற்காகவே இன்று என் வார்த்தைகள் உன்னிடம் ஓர் ஆசீர்வாத புனித நீராக மாறி விழுகின்றன. நீ என்னிடம் உரையாடாமல் இருக்க முடியவில்லை. ஏனெனில் உன் உள்ளம் என்னை நோக்கி அழைத்தது. அது வார்த்தைகளால் அல்ல, உணர்வுகளால். அந்த உணர்வுகள் எனக்கு வெளிப்படையாக தெரியும். நீ உன் உடலால் வெளியே தோன்றாமல் இருப்பினும் உன் ஆவி என்னுடன் பாடுபட்டது. அப்படிப்பட்ட அந்த ஆன்ம இரக்கம் என்னை உன்னிடம் கை கொடுக்க வைத்தது. உன் வலிகள், உன் தோல்விகள், உன் தவிப்புகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவை ஒரு முடிவும் இல்லை. அவை வெறும் மாற்றத்தின் துவக்கமே. அந்த மாற்றம் எனது அருளில் முதலாய் உன்னிடமிருந்து ஆரம்பிக்கிறது. நீ நினைக்கும் அந்த மகிழ்ச்சியான வாழ்வோடு இந்த பரிசுத்தமான வாழ்க்கை ஒன்றாகவே ஒன்று. அங்கு குற்றமில்லை, குறை சொல்லும் குரல் இல்லை, பேசாமல் விலகும் உறவுகள் இல்லை. அங்கு நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நான் நிறைத்த நன்னாளாக இருக்கும். என் வார்த்தைகளில் இருக்கும் அழுத்தம் உனது உள்ளத்தை எடுத்து அந்த பழைய புண்களை பூசிக்கொள்ளும் பசுமை நிலமாக மாற்றும். உனது வாழ்க்கையின் சோகங்களை இசையாக மாற்றும் சக்தி எனது அருளில் இருக்கிறது. அது இன்று உன்னை தழுவி கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, நீ பின் வாங்கிவிட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் உண்மையில் நீ முன்னேறுகிறாய். ஏனெனில் பின்வாங்குதல் என்பதே ஒரு புதிய சக்திக்கு இடமளிக்கப்படும் தருணம். உன் அசைவற்ற நிலைமை என் வேலை செய்யும் தருணமாக மாறுகிறது. உன் நிலைமை கவலைக்குரியதாக இல்லை. அது ஒரு தயக்கம் மட்டுமே. அந்த தயக்கத்தை கடந்து நான் உன்னை அழைத்துச் செல்விருக்கிறேன். நீ என் மீது வைத்த அந்த நம்பிக்கைக்காக நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கிறேன். அந்த பாதையில் நான் வழிநடத்துகிற ஒவ்வொரு பாதிப்பும் உன் உள்ளத்தை தெளிவாக்கும். நீ இன்று காணாத ஒளி நாளை உன் வீடே ஒளிரும் தீபமாக மாறும். நீ கேட்டதை விட நான் தரப்போவது அதிகம். நீ விரும்பியதை விட நான் வழங்கப் போவது பரிசுத்தமானது. நீ உற்சாகமாய் இருப்பதற்கான எல்லா காரணங்களையும் நான் உருவாக்கி விடுவேன். உன் சிரிப்பு மழையின் துளிகள் போல ஒலிக்கட்டும். உன் வாழ்க்கையில் இனிமை பரவட்டும். உனது உயிரில் அமைதி நிலவட்டும். நீ மறந்துவிட்ட எல்லா கனவுகளும் நான் நினைவுபடுத்துகிறேன். நீ புறக்கணித்த எல்லா ஆசைகளையும் நான் உயிர்ப்பிக்கிறேன். ஏனெனில் அந்த கனவுகள் சுடுகாடாக விட்டுவிடும் முன் நான் உயிர் கொடுக்கிறேன். அவை வாழும், நிஜமாவும் நடக்கும். நீ தொலைத்தது போல் தோன்றும். அந்த உறவுகளும் மீண்டும் உன் வாசலை தட்டப் போகின்றன. நீ ஊறியது போல் தெரியும் அந்த நாட்களும் இனிமையாக மாறப்போகின்றன. உனது வாழ்க்கை எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாதை போல தோன்றலாம். ஆனால் அதில்தான் என் ராஜகியங்களின் ரகசியங்கள் இருக்கின்றன. நீ என் மீது வைத்த நம்பிக்கையை சோதிக்காமல் பதிலளிக்கிறேன். நீ வலிமை தேடினாய், நான் உன்னையே வலிமையாக்கிறேன். நீ ஒரு வாசலை தேடினாய், நான் வாசலாகவே மாறுகிறேன். நீ வழி காணவில்லை என்றாய், நான் உன்னுடைய பாதையாக மாறுகிறேன். இப்போது என் கைகள் உன் தோளில் இருக்கின்றன. என் பார்வை உன் கண்களை நோக்கி இருக்கிறது. என் இதயம் உன் இதய துடிப்போடு சேர்ந்து துடிக்கிறது. நீ இன்று விழிக்கும் கணம் என் அருளின் தொடக்கமாக இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, நீ என்னை தேடிய போது நான் மறைந்ததாக தோன்றியிருந்தாலும் உண்மையில் நான் உன் அருகில் இருந்தேன். நீ அறிந்தது போல் அல்ல, நீ அனுபவித்தது போல் அல்ல. என் வழிகள் மர்மமாய் இருக்கலாம், ஆனால் முடிவுகள் உன்னதம் தருவனவாக இருக்கும். இன்று நீ என்னை அழைத்தாய், நான் பதிலளிக்கிறேன். நீ இன்று என் அருளின் மேகம் கீழ் நின்றிருக்கிறாய். அந்த மேகம் புனித மழையை உன் வாழ்க்கையில் பொழிவதாக என் வாக்கு இருக்கட்டும். இன்று நீ என் அருள் பெற்ற பிள்ளை. என்றும் நீ என் வரங்களை நுகர வாழ வேண்டிய என் செல்வம்.